NEET is in less than 30 days and in the time if you are panicking or feeling stuck உங்களோட போர்ஷன்ஸ் இன்னும் கம்ப்ளீட் பண்ண முடியல ஸ்கோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியல அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா வெயிட் ஹியர்ஸ் அ சிம்பிள் பட் சாலிட் பிளான் தட் ஐ எம் ஃபாலோவிங் அண்ட் ட்ரஸ்ட் மீ கண்டிப்பாக இட் வில் சேஞ்ச் யுவர் மைண்ட் செட் அண்ட் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்க போகுது ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ் ஏன் ரொம்ப க்ரூஷியலானது, நம்ம என்ன பண்ணால் நம்மளோட ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது வரைக்கும் என்ன படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ பெண்டிங் இருந்தாலும் சரி, கொஸ்டின் ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் அண்ட் மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதையும் ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ எவ்ரிடே வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 சாப்டர்ஸாவது கம்ப்ளீட் பண்ணுங்க. அந்த பிளான் வந்து நான் இந்த வீடியோட எண்டுக்குள்ள வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துறேன். As I said, ஒவ்வொரு சாப்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போதும் கம்ப்ளீட் இன் த சென்ஸ் அதோட PYQs, NCERT எக்ஸாம்பிளர் அண்ட் எக்ஸாம்பிள் கொஷின்ஸ், இந்த கொஷின்ஸை மெயினாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது ஒரு கிராஷ் கோர்ஸ் ஆர் ஏதாவது ஒரு மாடியூல் ஒரு கொஷின்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதை சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டேக்கு 3 to 4 சாப்டர்ஸாவது அட்லீஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே டெய்லி டெஸ்ட் எழுதினாலும் சரி, இல்லை 2 to 3 days ஒன்ஸ் எழுதினாலும் சரி, ஸோ மாக் டெஸ்ட் மாதிரி எழுதுங்க. ஸோ அந்த டெஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாம் எரர் நோட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எரர் நோட்டை தான் நம்ம ஃபைனல் 1 week ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே என்டர் பண்ணி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். இது எல்லாமே கரெக்டாக பண்ணுறதுக்காக ஒரு பிளான் நான் எனக்காக போட்டிருக்கேன். ஸோ லெட்ஸ் லுக் அட் இட். ஸோ திஸ் இஸ் த பிளான். இந்த பிளான் வந்துட்டு நான் எனக்காக போட்டது. இதை வந்து நான் வீக் 1, 2, 3, 4 உங்களுக்கு மென்ஷன் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட 4 weeks கரெக்டாக இருக்குது. நீங்கள் 4 weeksல கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ரிவைஸ் கூட பண்ணலாம். 2 days வந்துட்டு எக்ஸ்ட்ராவே இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த பிளானை வந்துட்டு நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மார்னிங் வந்துட்டு உடனே பயாலஜி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் வந்துட்டு நீங்கள் கெமிஸ்ட்ரி ஆர் ஃபிசிக்ஸ் அக்கார்டிங் டு த பிளான் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆர் இது உங்களுக்கு செட் ஆகலைன்னா கூட நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் சாப்டர்ஸவோ இல்லை என்ன சாப்டர் படிக்கிறீங்க அப்படிங்கிறதவோ ஆல்டர் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் கொஞ்சம் பயத்தோட கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இந்த 1 month வந்து எப்படி பண்ணுறதுனே தெரியாமல் மார்க்ஸ் வந்து லோவாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இஃப் யூ எவர் நீட் some motivation, then remember that each and every day matters and counts. You are capable, you are strong, and this is another milestone towards your goal. So focus on your progress and move on with confidence. Let's crack NEET 2025 அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு லெட்ஸ் கிராக் இட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் வில் மோட்டிவேட் ஈச் அதர். அண்ட் உங்களோட ஸ்கோர் என்ன கோலாக வச்சுருக்கீங்க, எவ்வளோ ஸ்கோர் டார்கெட்டாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா டூ லைக் அண்ட் ஷேர் இட் டு அதர் aspirants also. And don't forget to subscribe to the channel for more such useful videos. And 2026 aspirants உங்களுக்கான வீடியோ வந்துட்டு within 2 days வந்துட்டு அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ stay tuned.